நாம எல்லாரும் இப்போ டெய்லி காலையில எழுந்து ஒரு பெரிய ரேஸ்ல ஓடிட்டே இருக்கோம். இத கேக்குற நீங்க உங்களை நீங்களே ஒரு நிமிஷம் கேட்டுக்கோங்க. எதுக்காக இந்த ஓட்டம்? முக்காவாசி பேர் சொல்ற பதில் நிம்மதியா வாழணும், சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கிறது தான். ஆமா, ரொம்ப இயல்பான ஒரு பதில் அது. ஆனா ஒரு கணம் நின்னு நிதானமா யோசிச்சு பாருங்க. நிஜமாவே நாம சந்தோஷத்தை நோக்கினா ஓடிட்டு இருக்கோமா? அது ஒரு ரொம்ப ஆழமான கேள்வி. ஏன்னா நாம இன்னைக்கு அலச போற விஷயம் உங்களை அப்படி நெற்றிப்புட்ல அடிச்ச மாதிரி ஒரு உண்மையை சொல்ல போகுது. எக்ஸாக்ட்லி. இன்னைக்கு நம்மளோட இந்த ஆழமான தேடல்ல நாம எடுத்திருக்க ஒரே ஒரு மூலக்கட்டுரை பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு எழுதப்பட்ட ஞானசரியை அப்படிங்கிற தொகுப்புல வர்ற 18வது பாடல். இது ஏதோ ஒரு பழைய காலத்து தத்துவ கவிதை மட்டும் கிடையாது. மனிதர்களாகிய நாம எப்படி வாழ்றோம், எதை தவற விடுறோம் அப்படின்னு நம்ம முகத்துல அறையிற ஒரு சைக்கலாஜிக்கல் மிரர்னு சொல்லலாம். இந்த ட்ரிக்குன்னு நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது ரொம்ப அவசியம். இதுல ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இந்த பாடல் மனித மனதோட இருளை மட்டும் பேசல, அதற்கான ஒரு அற்புதமான பிராக்டிக்கலான தேர்வையும் முன்வைக்குது. நீங்க ஏன் இதை தொடர்ந்து கவனிக்கணும் அப்படிங்கிறதுக்கு இதுவே ஒரு முக்கிய காரணம். அப்படியே பாடலுக்குள்ள போயிடலாம். அந்த முகமூடிகளை கழற்ற வேலைய முதல் வரியிலேயே ஆசிரியர் ஆரம்பிச்சிடுறாரு. அந்த வரி இதுதான்: சுகமறியீர் துன்பம் ஒன்றே துணிந்தறிந்தீர் உலகீர். அதாவது, உலக மக்களே, உங்களுக்கு உண்மையான சுகம்னா என்னன்னே தெரியல, ஆனா துன்பத்தை மட்டும் ரொம்ப உறுதியா துணிஞ்சு புடிச்சிட்டு இருக்கீங்கன்னு சொல்றாரு. எனக்கு இது கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருக்கு. ஏன்னா உலகத்துல யாருமே எனக்கு துன்பம் வேணும்னு தேடி போறதில்லையே. அப்புறம் ஏன் அவர் நம்ம துன்பத்தை தான் கெட்டியா புடிச்சிட்டு இருக்கோம்னு குற்றஞ்சாட்டுறாரு? இதை நாம நம்ம மனித பரிணாம வளர்ச்சியோடும் நம்ம மூளையோட செயல்பாட்டோடும் இணைச்சு பார்க்கணும். நம்ம மூளை எப்பவுமே ஆபத்துகளை கண்டுபிடிக்கவும் அதுல இருந்து தப்பிக்கவுமே டிசைன் பண்ணப்பட்டிருக்கு. ஆமா, அந்த நெகட்டிவிட்டி பயாஸ்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுவா? அதேதான். ஒரு நல்ல விஷயத்தை விட ஒரு மோசமான விஷயத்தை தான் நம்ம மனம் அதிக நேரம் அசை போடும். உதாரணத்துக்கு, இப்போ உங்க ஆபீஸ்ல ஆனுவல் பெர்ஃபார்மன்ஸ் ரிவ்யூ நடக்குதுன்னு வச்சுப்போம். கண்டிப்பா. எல்லாரும் பயப்படுற ஒரு தருணம் அது. ஆமா, உங்க மேனேஜர் உங்கள பத்தி 9 விஷயங்களை ரொம்ப சிறப்பா சொல்றாரு. ஆனா 10ஆவதா ஏதோ ஒரு சின்ன குறைய சுட்டி காட்டுறாரு. அந்த நாளோட முடிவுல நீங்க வீட்டுக்கு வரும்போது, அந்த 9 பாராட்டு கண்டிப்பா நமக்கு ஞாபகம் இருக்காது. அந்த ஒரு குறை தான் நம்ம மைண்ட்ல ஓடிட்டே இருக்கும். எக்ஸாக்ட்லி, அதையே நினைச்சு நாம துன்பப்படுவோம். அந்த துன்பத்தை நீங்க விடாம பிடிச்சுக்கிறீங்க இல்லையா? அதத்தான் துன்பம் ஒன்றே துணிந்தறிந்தீர் அப்படின்னு ஆசிரியர் இங்க குறிக்கிறாரு. இது ரொம்ப நிதர்சனமான உண்மை. முகம் தெரியாத ஒருத்தர் டிராஃபிக்ல நம்மள முந்திட்டு போய் ஒரு வார்த்தை திட்டிட்டா போதும், அந்த நாள் முழுவதுமே அந்த ஒரு நெகட்டிவ் சம்பவத்தை நினைச்சு நம்ம நிம்மதியை நாமே கெடுத்துக்கிறோம். ஆமா, உண்மையான சுகங்கிறது அந்த தேவையற்ற எண்ணங்களை விட்டுட்டு நிகழ்காலத்துல அமைதியா இருக்கிறது தான். ஆனா நாம கடந்த கால கசப்புகளையும் எதிர்கால பயங்களையும் சேர்த்து ஒரு துன்ப வலைய நாமே பின்னிக்கிறோம். ரொம்ப சரியா சொன்னீங்க. இப்படி துன்பத்தை நாமே விரும்பி பிடிச்சுக்கும் போது இயல்பாவே நமக்குள்ள ஒரு டிஃபென்சிவ் மெக்கானிசம் வந்துடுது. தான் பாதிக்கப்பட்டுடக்கூடாதுங்கிறதுக்காக நாம மத்தவங்கள தாக்க தொடங்குறோம். அந்த தாக்குதல தான் அடுத்த வரியில ஆசிரியர் ரொம்ப கூர்மையா சாடுறாரு. சூதறிந்தீர், வாதறிந்தீர், தூய்மை அறிந்திலீரே அப்படின்னு சொல்றாரு. சூது அப்புறம் வாது, இந்த 2 வார்த்தைகளும் இன்றைய காலகட்டத்துக்கு ரொம்பவே பொருந்துது. குறிப்பா நம்ம கார்ப்பரேட் வாழ்க்கைக்கும் சோஷியல் மீடியா வாழ்க்கைக்கும். ஆமா, சூதுங்கிறது மொத்தவங்கள வீழ்த்து நாம பண்ற சூழ்ச்சிகள். வாதுங்கிறது நம்ம ஈகோவை நிலைநிறுத்த நாம பண்ற தேவையற்ற விவாதங்கள். நீங்க ஒரு நாளைக்கு எவ்வளவு மணி நேரத்தை எக்ஸ் தளத்திலயோ இல்ல ஃபேஸ்புக்லயோ முகம் தெரியாத ஆட்கள் கிட்ட உங்க வாதத்தை நிரூபிக்க செலவிடுறீங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த வாதத்துல ஜெயிச்சுட்டா நமக்கு ஒரு தற்காஷமான சந்தோஷம் கிடைக்குது இல்லையா? நம்ம மூளையில ஒரு டோப்பமைன் சுரக்குது. ஆனா அது உண்மையான அமைதி கிடையாது. கண்டிப்பா கிடையாது. ஒரு 3 மணி நேரம் ஆன்லைன்ல சண்டை போட்டு ஒருத்தரை வீழ்த்தின பிறகு நம்ம மனநிலைய கவனிச்சா படபடப்பா தான் இருக்கும். அதத்தான் தூய்மை அறிந்திலிரே அப்படின்னு அவர் வருத்தப்படுறாரு. நீங்க ஜெயிச்சிருக்கலாம், ஆனா உங்க மனசோட தூய்மை இங்க கெட்டு போயிடுது. தூய்மை அப்படின்னா இங்க ஏதோ ஒரு சடங்கோ இல்ல வெள்ளை ஆடை அணியறதோ கிடையாது. எந்த விதமான வஞ்சகமும் ஈகோவும் இல்லாத ஒரு தெளிவான கண்ணாடி மாதிரியான மனநிலை. ஆமா, ஆனா ஒரு நிமிஷம். இது கொஞ்சம் முரண்பாடா உங்களுக்கு தெரியலையா? வாது செய்யறது, அதாவது விவாதிக்கிறது, அறிவார்ந்த வளர்ச்சிக்கு தேவையானது தானே? நல்ல கேள்வி. எதையுமே தட்டி கேட்காம அமைதியா ஏத்துக்கணும்னு ஆசிரியர் சொல்றாரா அப்படிங்கிற சந்தேகம் பலருக்கும் வரும். இங்க ஆசிரியர் அறிவார்ந்த தேடலையோ தத்துவ விவாதங்களையோ விமர்சிக்கல. அவர் விமர்சிக்கிறது அந்த ஈகோவால உந்தப்படுற வாதத்தை தான். ஓ, அதாவது உண்மைய தேடுற ஆரோக்கியமான விவாதம் வேற, நான் தான் சரின்னு நிரூபிக்கிற வாதம் வேற. அதேதான். வாதத்துல உண்மையை தேடுற ஆர்வம் இருக்காது,
தன்னை நிலைநிறுத்திக்கிற அகங்காரம் தான் இருக்கும். அந்த ஈகோ இருக்கிற வரைக்கும் உங்களுக்குள்ள அந்த தூய்மை வராது. சூப்பரான விளக்கம். ஒரு பதவிய சூழ்ச்சி பண்ணி பிடிக்கிறதோ சத்தமா பேசி வாதத்துல ஜெயிக்கிறதோ தான் சாதனை நினைச்சா நாம வாழ்றதோட நோக்கத்தையே தவற விட்டுட்டோம்னு அர்த்தம். இப்படி ஈகோவிலையும் சூழ்ச்சியிலையும் மனுஷன் வாழ்நாளை வீணடிக்கிறத பார்த்துட்டு தான் பாடல் அதோட அடுத்த கட்டத்துக்கு நகருது. ஒரு மிகப்பெரிய எக்ஸிஸ்டென்ஷியல் நெருக்கடியா ஆசிரியர் இங்கு கொண்டு வராரு. இகம் அறியீர் பரம் அறியீர் என்னேனும் கருத்தீது அப்படின்னு கேக்குறாரு. இகம்னா நாம வாழ்ற இந்த யதார்த்த உலகம், பரம்னா ஆன்மீக ரீதியான உயர்ந்த நிலை. இது ரெண்டுமே உங்களுக்கு தெளிவா தெரியல, அப்புறம் நீங்க என்னதான் நினைச்சுக்கிட்டு வாழ்றீங்க அப்படின்னு அவர் கேட்கிற விதம் நிஜமாவே நம்மள உலுக்கி எடுக்குது. இத நம்ம அன்றாட வாழ்க்கையோட பொருத்தி பார்க்கலாம். இகம் அறிதல்னா இந்த உலகத்துல சக மனிதர்களோட அன்பா வாழ்றது, இயற்கையோட இணைந்து வாழ்றது. நம்ம அதை பண்றோமா? இல்லையே, பணத்தின் பின்னாலையும் அதிகாரத்தின் பின்னாலையும் ஓடி நம்ம ஆரோக்கியத்தையும் உறவுகளையும் தொலைச்சிடுறோம். சரி, உலக வாழ்க்கையை தான் விட்டுட்டோம். பரம் அறிதல், அதாவது ஆன்மா பிரபஞ்சம் பத்தியாவது தேடுறோமானா அதுவும் கிடையாது. இந்த ரெண்டுக்கும் நடுவுல மாட்டிக்கிட்டு மிஷின் மாதிரி வேலைக்கு போறது, சாப்பிட்றது, தூங்குறதுன்னு ஒரு முடிவற்ற சுழற்சியில நம்ம சிக்கிக்கிறோம். உங்களோட பிளான் தான் என்னன்னு அவர் கேட்கறது பலருக்கும் வர மிட் லைஃப் கிரைசிஸ் கேள்விதான். அப்படியே ஒரு ட்ரெட்மில்ல ஓடுற மாதிரி தான். எவ்வளோ வேகமா ஓடி வேர்வை சிந்தினாலும் கடைசியில எந்த இடத்துக்கும் நம்ம போயிருக்க மாட்டோம். 40 வயசுல வீடு, கார் எல்லாம் வாங்கின அப்புறம் அடுத்து என்ன, இதுக்காகவா இவ்ளோ கஷ்டப்பட்டோன்னு விரக்தி அடைகிறத நம்ம நிறைய பார்க்கறோம். ஏன்னா நாம ஓடுற பாதைக்கான இலக்கு என்னன்னே நமக்கு தெரியாது. அந்த இலக்கு தெரியாத பயணத்தோட முடிவுல காத்திருக்க ஒரு மாபெரும் உண்மைய அடுத்த வரி சுட்டி காட்டுது. என் புரிவீர் மரணம் வரில் எங்குருவீர் அந்தோ. திடீர்னு மரணம் உங்க கண்முன் வந்து நின்னா என்ன செய்வீங்க, எங்கே போவீங்க, ஐயோ அப்படின்னு ஆசிரியர் பரிதவிக்கிறார். மரணம்ங்கிறது மனுஷங்க பேசவே தயங்குற ஆனா தவிர்க்கவே முடியாத ஒரு யதார்த்தம். ஆனா மாடர்ன் சொசைட்டி அதை எப்படி டீல் பண்ணுதுன்னு பாருங்க. நாம மரணத்தை மறைக்க பார்க்கறோம். ஐசியூ வார்டுக்குள்ளேயும் முதியோர் இல்லங்களுக்குள்ளேயும் அதை ஒளிச்சு வச்சுட்டு நாம என்னைக்குமே இறக்க மாட்டோம்னு ஒரு மாயையில வாழ்றோம். ஆன்டி ஏஜிங் கிரீம் போட்டுக்கிட்டோம், டை அடிச்சுக்கிட்டோம், காலத்தை ஏமாத்த நினைக்கிறோம். ஆனா ஒரு நாள் மரணம் கதவை தட்டதான் போகுது. அந்த தருணத்துல நீங்க சேர்த்த பேங்க் பேலன்ஸ், நீங்க பண்ண சூழ்ச்சி, ஜெயிச்ச வாதம் எதுவுமே உங்க கூட வரப்போறதில்ல. அத நினைச்சுதான் அந்தோ அப்படின்னு அவர் ஆழமான இரக்கத்தை வெளிப்படுத்துறாரு. ஐயோ, இப்படி உங்க ஆயுள வீணடிச்சிட்டீங்களே, எந்த தயாரிப்பும் இல்லாம மரணத்தின் முன் நிக்கிறீங்களேன்னு ஒரு தாயோட பரிதவிப்பு வருது. இதுவரைக்கும் பாட்டை கேட்கும்போது ஒரு பெரிய குற்ற உணர்ச்சியும் பயமும் நமக்கு வர்றது சகஜம். ஆனா இவ்வளவு விமர்சனங்களை வச்ச ஆசிரியர் நம்மள அப்படியே நடுக்கடல்ல தத்தளிக்க விடல. அடுத்த வரியில ஒரு பிரம்மாண்டமான தீர்வு அவர் கொடுக்கறாரு. ஆமா, ஒட்டுமொத்த பாட்டையும் திருப்பி போடுற ஒரு விஷயம் அது. அகமறிந்தீர் அனகமறிந்த அழியாத ஞான அமுத வடிவம் பெம்பரெல்லாம் அடைந்திடுமின் ஈண்டே. இது ஒரு சிலிர்ப்பான ட்விஸ்ட். நிச்சயமா இதுதான் தத்துவத்தோட உச்சம். இதுவரைக்கும் அவர் சொன்னதெல்லாம் சிம்டம்ஸ், இப்ப சொல்றதுதான் மருந்து. அகமறிதல்னா நீங்க யார் என்ற உள் அடையாளத்தை தேடுறது. நீங்க உங்க உடல் கிடையாது, உங்க ஈகோ கிடையாது அப்படிங்கறத உணர்றது. ஆமா. அனகமறிதல்னா எந்த மாசும் இல்லாத அந்த பிரபஞ்ச பேரறிவை உணர்றது. உங்களுக்குள்ள இருக்கிற பொறியும் அந்த பேரொளியும் ஒண்ணுதான் உணர்ற தருணத்தை தான் அவர் அழியாத ஞான அமுத வடிவம்னு சொல்றாரு. இங்க நாம கவனிக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை இருக்கு, ஈண்டே. அதாவது இங்கேயே, இப்போதே. நிறைய தத்துவங்கள் என்ன சொல்லுது, நீ இந்த உலகத்துல கஷ்டப்படு, பொறுத்துக்கோ, செத்தப்புறம் சொர்க்கம் கிடைக்கும்னு சொல்லுது. ஆனா இந்த ஆசிரியர் அப்படி சொல்லல. அந்த ஞானத்தை அடைய நீ சாக வேண்டாம், நீ வாழும்போதே, இங்கேயே, இப்போதே அதை அடைய முடியும்னு ரொம்ப ஆணித்தரமா சொல்றாரு. இது மனித குலத்துக்கான எவ்வளோ பெரிய நம்பிக்கை பாருங்க. அந்த நம்பிக்கை தான் ஜீவன் முக்தி அப்படிங்கிற கோட்பாடு. உயிரோட இருக்கும்போதே முக்தி அடைவது. ஞானம் அடைறதுன்னா ஏதோ இமயமலைக்கு போய் கொகையில கண்ண மூடிட்டு உட்கார்றது கிடையாது. நீங்க ஆபீஸ்ல இருக்கலாம், டிராஃபிக்ல இருக்கலாம், குடும்பத்தோட இருக்கலாம், உங்களை சுற்றி 1000 பிரச்சனைகள் நடக்கலாம். ஆனா உங்க அகம் விழுத்துக்கிட்டா புற உலக சலனங்கள் உங்களை பாதிக்காது. தாமரை இலை தண்ணீர் மாதிரி ஒட்டாம இருப்போம். மரணப்பயம் உங்க உடலுக்கும் ஈகோவுக்கும் தான். நீங்க அந்த எல்லையற்ற ஞான வடிவம்னு உணர்ந்துட்டா மரணத்தை கண்டு பயப்பட மாட்டீங்க. முழுமையான விழிப்புணர்வோடும் அமைதியோடும் நிகழ்காலத்துல வாழத் தொடங்குவீங்க.
வாத்தியார் அடிச்சு திருத்துற மாதிரி முதல்ல அவ்ளோ கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தி இப்போ நீங்க இந்த உச்ச நிலையை அடைய முடியும்னு தட்டி கொடுக்கும்போது இந்த ஆசிரியர் யாருன்னு நமக்கு தோணுது. அவ்வளவு பெரிய உண்மைய இவ்வளவு உரிமையோடும் அதிகாரத்தோட சொல்ற இவர் யாருன்னு அவர் அடுத்த வரியில சொல்றாரு. முகமறியார் போலிருந்தீர் என்னை எரி ஈரோ. என்ன கொஞ்சமும் முகம் தெரியாத அந்நியன் மாதிரி பாக்குறீங்களே, நான் யாருன்னு உங்களுக்கு தெரியலையான்னு அவர் கேக்குற விதம் நம்ம நெஞ்ச தொடுது. அங்க ஒரு ஞானியோட தனிமை வெளிப்படுது. ஒரு ஆசிரியர் தாம் மாணவர்களுக்கு சிறந்த பாடத்தை கத்துக் கொடுக்க நினைக்கிறாரு. ஆனா மாணவர்களோ அவரை சாதாரண மனுஷனா பாக்குறாங்க. உலகியல் ஆசையில முழல்ற மனிதர்களுக்கும் அந்த ஞானத்துக்கும் இடையில ஒரு பாலமா தன்னை அவர் உணர்றாரு. ஆனா நாம சூழ்ச்சியில பிஸியா இருக்கிறதால அவர் அடையாளம் காண தவறிடுறோம். உங்களுக்காகத்தான் நான் வந்திருக்கேன், இந்த ஞானத்தை இங்கேயே வழங்குறதுக்காக நிக்கிறேன்னு சொல்ற அவரோட ஆதங்கம் தான் அந்த வரி. அந்த ஆதங்கத்தை தொடர்ந்து தன்னோட உண்மையான அடையாளத்தை, தன்னோட அத்தாரிட்டிய கடைசி வரியில அவர் நிறுவுறாரு. முத்தரெல்லாம் போற்றும் அருட்சித்தர் மகன் நானே. முக்தி அடைந்தவர்கள் போற்றும் அந்த அருள் தரும் பரம்பொருளின் மகன் நான் அப்படின்னு அவர் பிரகடனப்படுத்துறாரு. இது சாதாரண கவிஞன் பாடினதில்ல, இறைவனின் நேரடி பிரதிநிதியா அவர் பதிவு செய்யறார். அவர் தன்னை சித்தர் மகன்னு சொல்லிக்கிறது அகங்காரத்தினால கிடையாது. ஒரு மருத்துவர் நான் இத்தனை வருஷம் படிச்சிருக்கேன் என் பேச்ச கேளுன்னு சொல்றது அகங்காரம் இல்ல, நோயாளிய காப்பாத்த தன் தகுதியை உணர்த்துறது. அதே போலதான் மனிதர்களை அஞ்ஞானம் அப்படிங்கிற நோயிலிருந்து காப்பாத்த என் வார்த்தைகளை நம்புங்கன்னு தன்னோட நம்பகத்தன்மையை நிறுவுறார். அவர் மனித குலம் மேல கொண்ட கருணை தான் அது. அபாரமான ஒரு பயணம் இது. வெறும் 7 வரிகளுக்குள்ள நாம எப்படி தேவையற்ற துன்பங்களை சுமந்துட்டு ஈகோவை வளர்த்துட்டு இலக்கில்லாம ஓடுறோன்னு உணர்த்திட்டாரு. ஆமா, கடைசியில மரணத்தின் முன் எப்படி நிராயுத பாணியா நிக்க போறோம்னு சொல்லிட்டு, இதிலிருந்து தப்பிக்க எந்த காட்டுக்கும் போக வேண்டாம், உனக்குள்ளேயே அந்த பேரறிவை தேடுன்னு வழிகாட்டிட்டாரு. இந்த ஞானசரியை பாடல் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய கொடை. இது அறிவார்ந்த தளத்துல மட்டும் நின்னுடக்கூடாது. இத நாம பிராக்டிக்கலா பயன்படுத்தணும். அடுத்த முறை நீங்க யாருக்காவது கடுமையா பதில் சொல்ல நினைக்கும் போதோ, யாரோ சொன்ன வார்த்தைக்காக தூங்காம துன்பப்படும் போது இந்த பாடல் உங்க ஞாபகத்துக்கு வரணும். நான் இப்போ எதை சுமந்துட்டு இருக்கேன், இது என் மன தூய்மையை கெடுக்குதான்னு நீங்களே கேட்டுக்கணும். அந்த அவேர்னஸ் வந்துட்டாலே நாம பாதி கிணத்தை தாண்டிட்டோம். 100க்கு 100 உண்மை. இந்த ஆழமான உரையாடலை கேட்டுட்டு இருக்கிற நீங்க இப்போ ஒரு கணம் அப்படியே நிதானிங்க. அழியாத ஞான அமுத வடிவத்தை இங்கேயே இப்போதே உங்களால பெற முடியும்னு இந்த பாடல் உறுதி கொடுக்குது. அந்த பயமற்ற நிலையை அடைய தடையா இருக்கிறது நீங்க இறுக்கி பிடிச்சிட்டு இருக்கிற ஏதோ ஒண்ணுதான். அது ஆபீஸ்ல நடந்த சின்ன அவமானமா இருக்கலாம், சோஷியல் மீடியாவுல நீங்க நிரூபிக்க நினைக்கிற வாதமா இருக்கலாம், இல்ல எதிர்கால பயமா இருக்கலாம். இன்னைக்கு இந்த நிமிஷம் நீங்க சுமந்துட்டு இருக்கிற எந்த வாதத்தை, எந்த துன்பத்தை கீழே இறக்கி வைக்க போறீங்க? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. அந்த ஒன்னை இன்றே விட்டு விடுவதற்கான தைரியம் உங்களுக்கு வந்தா, அந்த ஞான அமுதம் உங்களுக்கும் மிக அருகில தான் இருக்கு. மீண்டும் மற்றொரு ஆழமான தேடல்ல சந்திப்போம். நிம்மதியாருங்க.